இந்த மாதிரி படம் பண்ண நான் வரல. எதுக்கு வந்தீங்க சினிமா? இப்படி கேட்கலாமா? இல்ல எதுக்கு வந்த சினிமா? கமல் சார் வந்து he was not just an actor இல்ல. அவரோட இன்ட்ரெஸ்ட் குவைட் வேரி. அதுவும் அவர் படத்தில் இன்வால்வ் ஆகிட்டார்னா அவர் என்ன வேணால் கேட்கலாம். அவரோட துப்பாக்கியை கேட்கலாம். அவரோட துப்பாக்கி டெஃபினட்டாக கேட்கலாம். அவருக்கு அன்றைக்கி ஷூட்டிங் இல்லை, அந்த துப்பாக்கியோடு மட்டும் வருவார். ஐ ரிமெம்பர் நாயக்கன் அதில் வந்து அந்த வெஸ்டர்ன் ஷ்ரக். இப்போ கெட்ட வார்த்தை யோசிச்சு பண்ணிட்டேன் அந்த ஆக்ஷன். தமிழ்லேயே கெட்ட வார்த்தை யோசிச்சு பண்ணிட்டேன். ஐ டோன்ட் பிலீவ் அவங்கள மெதுவாக ஈஸின் பண்ணுறது. ஐ டோன்ட் பிலீவ். அது டீப் எண்டில் தள்ளி. சிம்புவை வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? வாட் இஸ் ஆசெட்? கமல் சாரோட சிம்புக்கு இருந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஷூட் பண்ணும்போது நிஜமாகவே அவங்களோட ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்தது. எனக்கு பிடிச்சது அது இல்லை, நான் வந்து காதலிச்சது அது இல்லை. ஸோ அதெல்லாம் கற்றுக் கொடு. எவ்ரி மிஸ்டேக் இல்லை, எதுவுமே வந்து என் கேரக்டர் மாதிரியே தெரியல. இன்னும் எல்லாரும் சேர்ந்து உலகமே வந்து என்னோட படத்தை கொல்ல பார்க்குறது அப்படின்னு தான் தோணுது. பாலுமேந்திரகிட்ட விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். இது வந்து சரியாக வரல. டைரக்ஷன் பண்ணும்போது இது ஒரு மிஸ்டேக், இந்த மிஸ்டேக் தான் எனக்கு நிறையா கற்றுக் கொடுச்சு. சில படம் நீங்கள் நல்லவரா கெட்டவரா? GT Holidays Twin Birds presents Binge Cafe. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Twin Birds, wear it, feel it, love it. Co-presented by Chandrika, double Ayurvedavin, double benefits. Finesse fine mattresses. GT Holidays and Twin Birds present JFW Binge Cafe, co-presented by Chandrika Ayurvedic soap and Finesse fine mattresses. இன்னைக்கு JFW Binge Cafeல வரப்போகிற கெஸ்ட்டு தமிழ் சினிமாவை உலகத்துக்கே கொண்டு போனவர். நிறையா பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக, ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இன்ஸ்டிடியூஷனாக, சினிமா மேலே தீராத காதல் கொண்டவர். ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் டைரக்டர் மணி ரத்னம் அவர்கள் டு அவர் JFW Binge Cafe. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் த டைம். பிஞ்ச் கேஃபேக்கு மட்டும் இல்லை, 38 வருஷத்துக்கு அப்புறம் தக் லைஃப்க்கும் டைம் கொடுத்ததுக்கு. ஸோ அந்த 38 இயர்ஸ்ன உடனே த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தட் எவ்ரி ஒன் ஹேட் அண்ட் தே ஆஸ்க், I'm not going to ask you. Good. Thank you. Thank you very much. ஏன்னா அது வந்து நிறைய தடவை கேட்டாச்சு. பட் ஸ்டில் ஐ ஹாவ் சம் ஃப்ளாஷ்பேக் கொஸ்டின்ஸ். ஸோ அது கேட்கலாமா? ஸோ நாயக்கனில் நான் இன்ஃபேக்ட் நம்ம வந்து நிறைய பேசினது கிடையாது. ஆனால் சம் பாயிண்ட்ஸ் வி ஹவ் ஸ்போக்கன் அபவுட் டியூரிங் த ஃபில்மிங் ஆஃப் நாயக்கன். அப்போ கமல் சார் வந்து ஹி வாஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டரில், நிறையா ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காருல்ல அதில். Yeah. I mean, I think he would have done that for many films. அது வந்து நாயகனுக்கு மட்டும் இல்லை, அவரோட இன்ட்ரெஸ்ட் குவைட் வேரிட். அதுவும் அவர் படத்தில் இன்வால்வ் ஆகிட்டார்னா அவர் என்ன வேணால் கேட்கலாம். ஸோ அதில் இந்த மேக்கப் சரியா இல்லை, ஊண்டு வந்து யாருக்கோ சரியா இல்லைன்னா அவர் உட்காந்து பண்ணுவார். இன்னும் இந்த சின்ன பையன் பாபா மர்கியா, அந்த பையன் டீனு ஆனந்த் மாதிரி, அவனுக்கும் டீத் ஃபிக்ஸ் பண்ணோன்னா கூப்பிட்டு போய் டென்ச்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தார். அந்த மாதிரி என்ன வேணால் கேட்கலாம். ஆமாம், அவரோட துப்பாக்கியை கேட்கலாம். அவரோட துப்பாக்கி டெஃபினட்டாக கேட்கலாம். அவருக்கு அன்றைக்கி ஷூட்டிங் இல்லை, அந்த துப்பாக்கியோடு மட்டும் வருவார். ஸோ பெரிய அட்வான்டேஜ். ஆமாம். பட் ஆனால் ஃபார் அன் ஆக்டர் லைக் கமல் சார் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் வந்து உங்களோட விஷனை அவரோட விஷன் மூலமாகவும் பார்ப்பார் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சீனை டிஸ்கிரைப் பண்ணும்பொழுது how much of it is a challenge and how much of it is easy? No, it's really easy. It's not a challenge at all, because once you tell him what you want, what the scene is, and how you think this will, and he makes it a lot more real. So with him, டைரக்டர் வந்து அந்த எட்ஜஸை பார்த்தா போதும். இது தாண்டி, இந்த கோட்டை தாண்டி ஜாஸ்தி போகாமல், அந்த கோட்டை தாண்டி ஜாஸ்தி போகாமல், அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி போயிருக்கும், இதுக்கு பின்னாடி என்ன வரப்போகிறது, எங்கே வந்து அந்த இது ஆர்க் பார்த்துக்கணும், எங்கே நமக்கு வந்து பாசஸ் லெங்க்த்தியாக வேணுமோ, எங்கே வந்து மியூசிக் ப்ளே பண்ண போகிறோமோ அது சொல்லிட்டோன்னா அது ஒரு கோடு காட்டிட்டா போதும். அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பார். ஹீல் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு புரிஞ்சுப்பார். அண்ட் ஹீல் பி வெரி ஆன் டு த கேம். பட் தென் யூ ஆல்சோ ஹேவ் டு வாட்ச் அவுட். ஏன்னா ஐ ரிமெம்பர் நாயக்கன் அதில் வந்து அந்த வெஸ்டர்ன் ஷ்ரக் இல்லையா, அதுவும் நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணணும் இல்லையா? அது ரொம்ப வாட்ச் அவுட் பண்ணணும். பட் அது ஒரு தடவை தான் வாட்ச் அவுட் பண்ணோம், அதுக்கப்புறம் இல்லை. அந்த ஷார்ட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் ஒரு ரீடேக் பண்ணேன். அவர் வந்து சொன்னார், இப்போ கெட்ட வார்த்தை யோசிச்சு பண்ணிட்டேன் அந்த ஆக்ஷன். தமிழ்லேயே கெட்ட வார்த்தை யோசிச்சு பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இட் ஜஸ்ட் நீடட் சம்படி அவுட் சைட் டு லுக் அட் ஹிம். அண்ட் ஆல்சோ இன் தக் லைஃப் அவர் வந்து அதே மாதிரி இன்வால்மெண்ட் இருந்தது இல்லையா?
அவருக்கு. கண்டிப்பா. So and he was here also he played multiple and he was always invested. And நீங்க ஒரு 1.5 years நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து travel பண்ணிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் how do you take care of each other? We let the other person be in peace. Not really too much, but I think you're with, now from Nayakan time to now, there are a lot more departments that have developed, a lot more specialists that have come in. Appo vandu we had to battle a little with budget, with technicians, with support technically. Ipo vandu first we have a little more budget and we have a lot more technicians helping in. So his role, he can relax and see the rest of them. The whole team is really a team of experts. Correct. So all of them bring in their wares, ரொம்ப ஃபுல்லாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு அவ்வளோ தேவையில்லை இந்த படத்தில். ஸோ இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்து வேலை செய்ய முடிஞ்சது. சேம் கோஸ் ஃபார் மீ ஆல்சோ. ஐ நோ தட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் who are taking care of a lot of things. What is their wheelhouse, அவங்க அதை பார்க்கன்ற அந்த கான்ஃபிடன்ஸோட பண்ணிடலாம். ஆமாம், அது ஏதாவது இருந்ததுன்னா அதை தாண்டி கேட்டானே போதும், அவங்க பண்ணிடுவாங்க. And in an interview, Kamal sir said, we are think-alikes. How accurate is that? How accurate is that? I don't know that I can think as well as he can. Oh, okay. But if there is a difference, how do you manage? நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? Very easy. Yeah, one of us has to win. That's all. It's simple. No more. When you have a point and he has a point, we just talk about it and then we see whether I can adapt or he can adapt. So he gives you a lot of freedom. He never interferes and doesn't tell you this is what. If at all he had a point, he has very few, this one, probably because we think alike, probably because he goes with the flow that the film is going. And sometimes he would write something and I can just leave it aside completely. And அப்ப அவருக்கு ஒண்ணும் he says maybe it didn't fit him. அவ்வளவுதான். So it was இங்கிலீஷே பேசிட்டோம். இங்கிலீஷ்லயே பேச தமிழ். தமிழ்ல வேணுமா அது? ஐயோ சொல்லாம மை மிஸ்டேக். அப்படியே செந்தமிழ்ல பேசியிருப்பேன். அண்ட் அவர் வந்து சம்டைம் ஏன்னா அந்த பெர்செப்ஷன் என்னன்னா அவ்வளோ அவருக்கு தெரிஞ்சதுனால அவருக்கு நோ அப்படிங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணுறது ஹார்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் ட்ரூ இல்லை? இல்லை அப்படி இல்லவே இல்லை. அவர் வந்து ரொம்ப ஈஸி, அது வந்து பெரிய இதுவே இல்லை. இப்படி தான் நமக்கு வேணும்னு சொன்னோம். ஏன்னு புரிஞ்சிச்சுன்னா எந்த ஆக்டருமே வந்து அதனால தான் ஒரு டைரக்டர் இருக்காங்க. வெளியே நின்று பார்த்து இது இப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து ஒரு டைரக்டரோட வேலை. ஒரு டைரக்டரை நாங்கள் இறங்கி எதுவும் பண்ணுறதில்ல. அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க, யாரோ சினிமாட்டோகிராஃப் பண்ணுறாங்க, யாரோ எடிட் பண்ணுறாங்க. இது வந்து ஓவராலாக வெளியே நின்று பார்த்து அதை கோர்வையாக கொண்டு வர்றது மட்டும்தான் எங்கள் வேலை. ஸோ அதனால வந்து அவங்க நல்ல ஆக்டருக்குன்னா ரொம்ப திறமைசாலின்னா அவங்களுக்கு தான் வந்து ஒரு டைரக்டர் அதிகமாக தேவை. ஏன்னா அவங்களால ஒரு 100 விதமாக யோசிக்க முடியும். ஸோ அதெல்லாம் நிறைய வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதுதான் நம்ம ரோல். அண்ட் இன் திஸ் மூவி தக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் வந்த உடனே நிறையா கதைகள் வெளியில் வந்துச்சு, இது என்ன படம் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ரெடிட் த்ரெட்டே ஒன்று போகுது, அது வந்து யாக்குசாவை பற்றி, இது வந்து த நோமேட்ஸ் இன் ஜப்பானை பற்றி அப்படின்னு வச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது கிரியேட் ஆகும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு இந்த ஏர்லி டேஸ்? என்ன வேணால் யோசிக்கலாம் இல்லை, அதில் ஒரு பொறி இருந்ததுன்னா போதும். இஃப் இட் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டுனா, கரெக்ட், அவங்கள இமேஜின் பண்ண வச்சதுன்னா விச் இஸ் குட். ஒரு இன்ட்ரெஸ்ட், அட்டென்ஷன், அவ்வளோ வேலையாக வந்து ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு ஸ்பார்க் க்ரியேட் பண்ணுறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த வேலை. அது பண்ணிடுச்சுன்னா மோர் தென் ஹாப்பி. ஆமாம். அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே அதை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தான் இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் கமல் சார் இஸ் ப்ரில்லியன்ட் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது. பட் த அமேசிங் மேஜிக் இஸ் எல்லாருமே ஷைன் பண்ணுறாங்க அதில். அந்த ஒரு சின்ன பிட்டில் பார்த்தாலும் அந்த ட்ரெய்லரில் எவ்ரிபடி வந்து ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காங்க. சிம்புவை வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க அண்ட் வாட் இஸ் த அசெட், அவர் என்ன கொண்டு வர்றார்? சிம்பு வந்து ஒரு சம்திங் ஆனஸ்ட் அபவுட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ், ஒரு ரியலாக இருக்கிற ஒரு இது, ஒரு சம்படி. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸும் ஒன்று இருக்குது, ரொம்ப வல்னரபிளான ஃபேஸும் ஒன்று இருக்குது. அவர் ரெண்டுத்துக்கும் ஜென்யூனாக கொண்டு வர முடியும். அண்ட் வந்து அவர் கமல் சாரோட சிம்புக்கு இருந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் வந்து
இட் ஷூட் பண்ணும்போது நிஜமாகவே அவங்களோட ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்து அவர் வந்து நிறைய வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரு படத்தில். சிம்பு வந்தது அவர் பண்ணியது ஒரு ஜென்யூன்னஸ் கடைசி வரைக்கும் ஆத்தென்டிசிட்டி மாதிரி வருது இல்லையா? அண்ட் தென் த்ரிஷா கிட்ட என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்? த்ரிஷா கிட்ட பெரிய அட்வான்டேஜ்னால் போன படத்துலேருந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ரோல் அது பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. இதில் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அவங்களுக்கு. அதில் ஒரு குவீன், இதில் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ ஒரு ஆக்டர் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா டு மூவ் ஃப்ரம் ஒன் டு அனதர், அப்போ வந்து நமக்கு ஈஸி. இந்த மேலே நம்பி வராங்க, ஸோ அவங்கள வந்து நம்ம புஷ் பண்ணலாம் தைரியமாக. இதுவே நம்பி வந்துட்டாங்க, என்ன இப்போ வந்து நோவில். இப்போ வந்து ஐ ஹாவ் சம் கொஸ்டின்ஸ் வந்து ஃபில்ம் பஃப்ஸ் உங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து இங்கே இது இவ்வளோ இருக்குது. ஸோ இத்தனை இருக்கிறதுனால எனக்கு ஐ ஹாவ் ஆல் தீஸ் கார்ட்ஸ். ஷல் வி பிக் நம்பர்ஸ் ஆர் ஷல் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ரேண்டமா? ரேண்டம் பெட்டரா? ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆன் அ ஃபில்ம் செட், அப்போ வந்து நீங்கள் எதை பற்றி ரொம்ப நர்வஸாக இருந்தீங்க? இப்போ எடுக்கிற சீனை பற்றி. ஃபர்ஸ்ட் டே அதே தான், எல்லாமே அதுதான். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் கஷ்டமான சீன் தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அப்போ வந்து ரொம்ப குவிக்காக படத்துக்குள்ளே எல்லோரும் வந்துட முடியும். ஒரு ஆக்டர் கொண்டு வந்தால் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஆக்டருக்கு அந்த கேரக்டருக்கு இருக்கிற கஷ்டமான சீனை முதல்ல வைக்க நான் பார்ப்பேன். ஏன்னா அவங்கள வந்து ஐ டோன்ட் பிலீவ் அவங்கள மெதுவாக ஈஸ் இன் பண்ணுறது ஐ டோன்ட் பிலீவ். அது டீப் எண்டில் நேராக தள்ளி விட்டு அதில் வந்து 2 பேருக்கும் அந்த கேரக்டரோட ஹோல்டு ஒன்று கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஜேர்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது, பட் ஆனால் இட் ஹஸ் ஒர்க்ட். ஸோ அதனால வந்து அதுதான் அதே மாதிரி தான் படம் எடுக்கும்போது வந்து எந்த சீன் முதல்ல எடுக்கிறோங்கிறது வந்து சர்டன் லாஜிஸ்டிக் டெசிஷன்ஸ் ஆர் தேர், சர்டன் டேட் டெசிஷன்ஸ் ஆர் தேர். பட் அதுக்குள்ளே வந்து யூ ட்ரை டு டூ சம்திங் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்டைல் கிடைக்கிற சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே, ஆக்டருக்கு மட்டும் இல்லாமல் வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து இந்த எடிட்டிங் பேட்டர்னுக்கு, ஷார்ட் டேக்கிங்க்கு, எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் மாதிரி இல்லையா? அண்ட் அப்புறம் அதையே ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுலேருந்து வளரலாம். பட் ஆனால் அட்லீஸ்ட் அந்த ஒரு பேசிக் மினிமம் ஸ்டாண்டர்ட். நீங்கள் வந்து உங்களோட ஃபில்மோகிராஃபிலேருந்து ஏதாவது ஒரு சீனை ரீஷூட் பண்ணணும்னு நினச்சது உண்டா? ரீஷூட் பண்ணியிருக்கோம் சில சீன்ஸு, பட் 90% ஆஃப் த டைம் பண்ண மாட்டேன். இல்லை எக்ஸிஸ்டிங் படம் இல்லை, பழைய படத்துலேருந்து அதுவும் சொல்கிறேன். அப்படியா? இருக்கலாம், இன்னும் 1-2 பண்ணலான் இருக்கலாம். 1-2 பண்ணியிருக்கேன். வந்து அதில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இன்னும் வந்து இப்போ எழுதினதை திருப்பி எழுதுறது இல்லையா, ஒரு டிராஃப்ட் பண்ணிவிட்டு அடுத்த டிராஃப்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இன்னொரு டிராஃப்ட் பண்ணுறோம். அது ஃபைனல் நினச்சிட்டு போகிறோம், போய் ஷூட் பண்ணுறோம். சில சமயம் வெரி ரேர்லி தான் நான் அது பண்ணியிருக்கிறது. 99% அது போக மாட்டேன்னு திரும்ப. பட் சில சமயம் வந்து பண்ணி உள்ளே போட்டு பார்க்கும்போது ஏதோ ஒன்று குறைன்னு தெரிஞ்சுன்னா அது போய் ஃபில் பண்ணோம். இதில் வந்து நம்ம வந்து வரட்டு கௌரவம்லாம் பார்க்க முடியாது, படம் தான் முக்கியம். அது எவ்வளோ ஜென்யூனாக கொண்டு வரணுமோ அவ்வளோ ஜென்யூனாக கொண்டு வந்தாகணும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிலீஸ்ட் மூவிஸ் இன் த பாஸ்ட், இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது இந்த சீனை நான் வேறு மாதிரி ஷூட் பண்ணேன்னு நினச்சதுண்டா? நான் அதுக்கு தான் அந்த படத்தை பார்க்குறதே இல்லை. முடிஞ்சாச்சுன்னா அவ்வளோதான், பார்த்தா ஒரே தப்பு தான் தெரியும் அதில். ஸோ அதனால் பார்க்குறதே இல்லை. அண்ட் ஆல்சோ படம் முடிஞ்ச போது ஒரு ஃப்ரெனட்டிக் பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அண்ட் தென் உங்களோட ரோல் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தட்ஸ் டன். அது முடியும் போது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு எம்டினஸ். அப்போ தான் உங்கள் கூட பேச முடியும். எல்லாம் முடிஞ்சாச்சு, நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்க, பேச முடியும். பட் அவ்வளோதான். ஒரு அது என்ன ஆகுதுன்னா, அது டில் த லாஸ்ட் மினிட் எவ்வளவு தூரம் பாலிஷ் பண்ண முடியுமோ, என்ன மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ண முடியும் எல்லாம் பண்ணிடுறோம். அது ஒரு ஸ்டேஜில் அது வந்து பிரிண்ட் ஆகி கையில் நம்ம கை விட்டு போகும். இந்த கை விட்டு போகிறதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு மனசே வராது. அதை பிடிச்சி வச்சுன்னு இன்னும் கரெக்ட் பண்ணோன்னு நான் தோணும். ஒன்றும் இல்லைன்னா பிடிச்சி வச்சுக்கணும்னு தோணும். பட் ஆனால் இது போய் எல்லா இன்னும் ரீஜன்ஸ் போய் சேரணும். இப்போ இன்னும் டிஃபிகல்ட்டி. இங்கேருந்து யூஎஸ்க்கெல்லாம் சைமல்டேனியஸ் ரிலீஸு, அது முன்னாடி போகணும். ஸோ அது அங்கெல்லாம் வந்து சில ஊர்லாம் சென்சார் இருக்குது, அவங்களுக்கு முன்னாடி அனுப்பணும். ஆல் தட் ரெஸ்ட்ரிக்ஷன் அது. பட் தட் இஸ் ப்ராக்டிக்கல். ஸோ அட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அது
டெலிவரி ஓவர். ஆமாம் ஆமாம். அண்ட் தென் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சடன் ஒரு வேக்யூம் மாதிரி இருக்கும் இல்லை? அப்போ தான் நீங்கள் அடுத்த கதையை ஆரம்பிப்பீங்க. அதுக்கு முன்னாடியே யோசிப்பேன் பண்ணிப்பீங்க. எந்த ஃபிலிம் உங்களுக்கு நிறைய பொறுமையை பற்றி சொல்லி கொடுத்துச்சு? எதுவும் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா வந்து சின்ன படமும் கஷ்டம், பெரிய படமும் கஷ்டம். பெரிய படம் வேறு மாதிரி கஷ்டம், லாஜிஸ்டிக் கஷ்டம், நிறைய பேரை கொண்டு வருது, லொக்கேஷன் டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் கஷ்டம். சின்ன படம் சம்டைம்ஸ் இன்டிமேட்டாக ஒரு ரூம்குள்ளே எடுக்க வேண்டிய சீன் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் கஷ்டம். கீழே உட்காந்து டைரக்ட் பண்ண முடியும், 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க கீழே கூட உட்காந்து டைரக்ட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அதில் வந்து டீட்டெயில்ஸ் ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ அதனால ஈஸியாக ஒரு ஆம்சேர் டைரக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்டு அது தாண்டி வந்து ஒரு சீனை வந்து படமாக்கும்போது அது எப்படி வந்து பேப்பர்லேருந்து சினிமா ஃபிலிம்க்கு வரத்துக்குள்ளே ஒரு டிஜிட்டலுக்கு வரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் தேவைப்படுது. இந்த ஒன்று இது தாண்டி ஒரு புது உருவம் வேணும். ஒரு மீடியமில் இருந்தது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பேப்பரில் இருந்தது. அது வந்து அது வந்து டேலண்டட் ஆக்டர்ஸ் இருக்காங்க, சினிமாட்டோகிராஃபர் இருக்காங்க, அதுக்கேற்ற லைட்டிங் வருது, எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும், கேமரா மூமெண்ட் இருக்குது, என்ன மியூசிக் வர போகிறதுன்னு மனசில் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால அந்த இதுலேருந்து எலிவேட் ஆக இல்லைன்னா டைரக்டர் இஸ் நாட் டூயிங் ஹிஸ் ஜாப்னு அர்த்தம். ஸோ அது ஒரு தேடல், அந்த தேடல் தான் டிஃபிகல்ட், அதுக்கு தான் பொறுமை வேணும். சில சமயம் இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அண்ட் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஆமாம். பட் ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டாகணும். இது ட்ரை பண்ணிட்டு இது சரியா இல்லை, இதுவும் தெரியல. பட் ஒன்று கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து ஈஸியாக போயிடும் அதுக்கப்புறம். பட் அப்படின்னா அந்த நிறைய டைமில் ஒரு டஃப் சாய்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும்ல. அதாவது வெயிட் பண்ண முடியாது, அண்ட் திரும்பி ரீஷூட் திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ எந்த பாயிண்டில் நீங்கள் வந்து அந்த சாய்ஸ் எடுப்பீங்க, இந்த ஹார்ட் சாய்ஸ்? சில சமயம் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும். அந்த ஒரு எல்லை கோடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தால் யூ திங்க் அவுட் த பாக்ஸ். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு டெட்லைன் இது வரணும், அதுக்கு வரைக்கும் வந்து இதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அந்த இடத்துக்கு வரும்போது ஒன்று கண்ணுக்கு தப்பப்பட்டுடும். ஸோ அதை தாண்டி போக முடியும். ஸோ அதுதான் ஒரு என்னன்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு தேடல். அந்த அந்த சர்ச் இருந்தால் தான் அதுதான் எக்ஸைட்டிங். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் எடுக்க பார்க்குறது தான் எக்ஸைட். அண்ட் உங்கள் கண் முன்னாடியே அது டெவலப் ஆகி அது எல்லாரோட இன்புட்ஸும் வந்து அதை வருது தான் இல்லையா? அண்ட் டஃப் சாய்ஸ் அப்படின்ன போது சப்போஸ் ஒரு சீன் இருக்குது, அந்த சீனுக்கு இத்தனை பட்ஜெட் ஆக போகுதுன்னு தெரியும், ஆனால் அந்த பட்ஜெட் அவ்வளோ இல்லை அப்படின்னும் போது எந்த பாயிண்டில் நீங்கள் வந்து பரவாயில்ல செலவானாலும் இந்த சீனுக்கு நம்ம பண்ணி ஆகணும், வேற எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லுவீங்க? எந்த பாயிண்டில் அதெல்லாம் கிடையாது, பட்ஜெட்குள்ளேயே பண்ணணும்னு பார்ப்பீங்க? அப்படி இல்லை, நான் ப்ரொடியூசராக மாறினதே அதுக்கு தான். வந்து எதில் செலவு பண்ணணும், எதில் செலவு பண்ணக்கூடாதுன்னு என் கண்ட்ரோலில் இருக்கும், இல்லாட்டி வேறு யாராவது கண்ட்ரோலில் இருக்கும். முதல்ல வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க, அப்புறம் கடைசியில் போகும்போது பணமே இல்லைன்றுவாங்க. எனக்கு தெரியும் எங்கே வந்து தேவைப்படும், எங்கே வந்து குறைச்சலாக ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தெரியும். கதையை வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு இது வந்துடக்கூடாது, அதோட டெஃபிசிட்டாக வந்துடக்கூடாது. ஐ கான் தேட்டருக்கு போய் வந்து இல்லை அந்த சீன் பண்ணுறதுக்கு எனக்கு பட்ஜெட்டில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ படம் வந்தால் படம் வந்தது தான். ஸோ அதனால வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும், எதில் வந்து உங்களுக்கு எம்ஃபசிஸு, எது வந்து குவிக்காக பண்ண முடியும், எதில் வந்து டெஃபினட்டாக எலாபரேட்டாக பண்ணி ஆகணும். ஸோ அந்த சாய்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இல்லை, அந்த சீன்லங்கிறது இல்லை. ஐ திங்க் ஓவராலாகவே யூ ஹேவ் டு டேக் தட் பிக்சர். ஆமாம். நீங்கள் இது வரைக்கும் க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸில் எந்த கேரக்டரோட யூ வுட் பி ஹாப்பி டு ஒரு டின்னர் டேபிளில் உட்காந்து கான்வர்சேஷன் நடத்துறதுக்கு? ஐயோ போதும், அவங்க கூட ரொம்ப தூரம் போயிட்டோம். they will also be happy without me. ஓகே. அண்ட் திஸ் இஸ் லவ்லி. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணும்போதும் அண்ட் அதை வந்து டெவலப் பண்ணும்போதும் ஒரு விஷனோடு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அதை எடுக்கும்போது they will bring something unexpected. டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட்ஸ் ஞாபகத்துக்கு வருதா? இது வந்து நான் இது விஷுவலைஸ் பண்ணேன், ஆனால் இந்த ஆர்டிஸ்ட் வந்து இது கொண்டு வந்தார், அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் முதல் படம் பண்ணேன், பல்லவி அண்ட் கன்னடத்தில். அது பண்ணும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ப்ராக்டிஸ் கிடையாது. நான் ஜாஸ்தி ஷூட்டிங் கூட ஜாஸ்தி பார்த்தது இல்லை.
ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறேன், அது ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன், என் கையில் இருக்குது, கொண்டு போகிறேன். எனக்கு ஸ்ட்ரென்த் நிறையா இருந்தது. பாலுமேந்திரா வாஸ் த கேமராமேன், லெனின் வாஸ் த எடிட்டர், ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தது. பட் ஃபஸ்ட் டைம் போய் அந்த ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணுறேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த காஸ்டியூமோடு ஒரு காஸ்டியூமோடு வந்து நிற்கிறாங்க. ஒரு சுற்றி இதெல்லாம் இருக்குது. அவங்க நடந்து வர விதம் எதுவுமே வந்து என் கேரக்டர் மாதிரியே தெரியல எனக்கு. இன்னும் எல்லாரும் சேர்ந்து உலகமே வந்து என்னோட படத்தை கொல்ல பார்க்குறது அப்படின்னு தான் தோணுது. தட் இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் 2வது நாளோ 3வது நாளோ வந்து சொன்னேன், 2வது நாள் நினைக்கிறேன், பாலுமேந்திரகிட்ட விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன், இது வந்து சரியே வரலன்னு. அவர் சொன்னார், இப்படி தான் இருக்கும், பழகிடும், 3 நாள் லட்சணம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னார். ஆனால் அப்போ தான் கற்றுக்கிட்டேன் வந்து இது எழுதினது ஒன்று, இது அது தனி உயிர் இதுக்கு வரணும், இது டிஃப்ரெண்ட் மீடியம், இதில் வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ வந்து எங்கேயோ ஒரு டேபிளில் உட்காந்து ஒரு ஏதோ ஒன்று யோசித்து ஒரு இது வருது, அது வெறும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான். அது அப்படியே அதுதான் வேணும்னு அப்படி பிடிச்சிருந்தோன்னா தென் க்ரோத்தே இல்லைன்னு தோணுது. ஸோ இது ஒரு வேற ஒரு மொழி, இதை வந்து நல்லா யூஸ் பண்ண தெரியணும். அண்ட் அந்த புரிதல் வந்த உடனே ஈஸி ஆயிடுச்சு. இதில் வந்து தேட ஆரம்பித்தோம். இதில் வந்து இதை வச்சுட்டு இது எப்படி இது அதில் வர அட்வான்டேஜ்லாம் அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. பேப்பரில் இல்லாதது வந்து இந்த அடிஷன் ஆர்டிஸ்ட் கொண்டு வருது, அவங்க எங்கே பாஸ் கொடுக்குறாங்கிறது, அவங்க திரும்புறது எல்லாமே வந்து அடிஷன் தட் கம்ஸ். ஸோ அது கற்றுக்கிற ப்ராசஸ். ஸோ அதை ரிசைன் பண்ணுறதை விட அதை காதலிக்கிறது பெட்டர் இல்லை? வேறு வழியே கிடையாது, அதில் தான். ஓகே, உங்களோட டயலாக்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லவரா கெட்டவரா? இல்லை உங்களை கேட்கல, உங்கள் டயலாகில் நீங்கள் எழுதுறது ஞாபகம் இருக்கா? அந்த அவ்வளோ இம்பேக்ட் இருக்குன்னு நினச்சிங்களா? அது அந்த கதை ஏர்லியாக ஒரு ஐடியா வந்த போதே அந்த சீன் வந்துடுச்சு. இந்த ஸோ அதுலேருந்தே அப்போலேருந்தே அந்த டைலாக் இருந்தது. கதை சொல்லும்போது ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த படத்துலேயே அந்த லாஸ்ட் சீன் கோர்ட்டில் வந்து அது கையோடு இருந்தது. கிளைமேக்ஸ் எல்லாம் ஆனால் இந்த சீன் இருந்தது. ஸோ அதனால அது வந்து ஒரு தனியாக தோணல. நான் அந்த ஆல்மோஸ்ட் ஒரு டெஃபினிஷன் ஃபார் த பிக்சர். ஓகே, அது வந்து அந்த கேரக்டரே தன்னை கேட்டுக்கிற கேள்வி அது. அதனால அது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். அது வந்து ஸ்பெஷலாக ஒன்று தோணல. அது வந்து ஆக்சுவலாக என்ன கைட் பண்ண அதான். அண்ட் நீங்கள் எப்போவாவது ஒரு ப்ரில்லியன்ட் லைன் எழுதியிருக்கு, ஆனால் இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டோன் அதில் இல்லை அப்படின்னா do you get conflicted இல்லை? எனக்கு வந்து நான் வந்து லைன்ஸ் வந்து by itself doesn't have any meaning. ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம், பட் இட்ஸ் நாட், தட் இஸ் நாட் த மீடியம். ஒரு ஆக்டருக்கு வந்து சொல்கிறது வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை, இட் டசன்ட் ஃப்ளோ கரெக்ட்னா தென் ஐ எம் ரெடி டு சேஞ்ச். ஐ ஆஸ்க் தெம், இஃப் தே ஆர் அன்கம்ஃபர்டபுள் டெஃபினட்டாக அது மாற்றுவோம். டெஃபினட்டாக அது வந்து எப்படி பிலீவபிளாக இருக்குமோ, அது கண்டென்ட் மாறாது, சீனோட கண்டென்ட் மாறாது. பட் ஆனால் சொல்கிற விதம் எவ்வளவு யதார்த்தமாக சொல்ல முடியும், எவ்வளோ அந்த ஆர்டிஸ்டால் எவ்வளவு ஈஸியாக இன்னும் ஜெனுவினாக சொல்ல முடியுமோ அதுதான் தேடும். உங்களோட ஃபிலிம்ஸில் இருக்கிற விஷுவல் பியூட்டி என்றைக்குமே வந்து பீப்புள் வந்து அப்படியே ரொம்ப ஆஸ்ட்ரக்காக பார்ப்பாங்க அண்ட் ரொம்ப தே கெட் வெரி இம்ப்ரெஸ்ட் பை தேட். நீங்கள் வந்து அந்த விஷுவல் பியூட்டியையும் எமோஷ்னல் ட்ரூத்தையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஐ திங்க் எமோஷனல் ட்ரூத் தான் இம்பார்ட்டண்ட். விஷுவல் பியூட்டி இது ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இல்லைங்களா? அண்ட் ஐ திங்க் இட் இஸ் அ விஷுவல் மீடியம், தேர் ஃபோர் வி சீக் விஷுவல் பியூட்டி. அண்ட் அது ரொம்ப சிம்பிள். வந்து ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் பாலுமேந்திரா. ஸோ அங்கேருந்தே வந்து ஸ்டாண்டர்ட் இஸ் செட். ஸோ தென் இட் இஸ் வெரி ஈஸி. வரவங்க எல்லாரும் வந்து யூனோ அதை நோக்கி தான் போவோம். யூனோ ஸோ அது வந்து அடிஷ்னல். எழுதுகிற கண்டென்ட் தான் முக்கியம், கிராமரும் ஸ்பெல்லிங்காக அதை தாண்டி தான். ஓகே ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ஏன்னா நிறையா தடவை வந்து அந்த விஷுவல் பியூட்டி அழகாக இருக்கும்போது அதை பார்த்து மயங்கிறதுக்கு ஒரு டெண்டன்சி இருக்குல்ல. ஹவு டு யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தட்? கதை இருக்கு, அதை ஒழுங்காக சொல்லணுமே. அது வந்து பூதம் மாதிரி தலைக்கு மேலே நிற்கும். ஸோ அதனால வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. வந்து அது அந்த பியூட்டி வந்து இந்த கதை இந்த சீனை சொல்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது தான், அதுதான் தேடி பார்ப்போம். அப்படின்னா கான்ஸ்டன்ட்லி உங்களோட மைண்டில் ஒரு சப்டெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவைசேஷனோ சேஞ்சோ பியூட்டிஃபிகேஷனோ என்ன நடந்தாலும் ஒரு கான்ஸ்டன்ட் சப்டெக்ஸ்ட் உங்களோட மைண்டில் இருக்கிறது தட் இது என்னோட ஸ்டோரிக்கு எப்படி ஆட் பண்ணுது அப்படின்றது இட்ஸ் யுவர் பேட்டர்னா?
இது சப்டெக்ஸ்ட் இல்லை, அதான் மெயின். அதான் மெயினே. இல்லை அடியில் அது இருந்துகிட்டே இருக்கணும்ல, ஸோ தட் இட் டசன்ட். அது ஐ திங்க் இது இன்கிரைன்ட். ஐ திங்க் அது தாண்டி ஏதாவது வெளில வந்தால் தான் வந்து இடிக்குதுன்னு தோணும். ஓகே. ஸோ இது வந்து இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இதுலேருந்து வெளியே ஏதாவது போச்சுன்னா தென் அது கண்ணு ஊர்த்தும். இல்லை நீங்கள் அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க, பட் ஐவ் சீன் இட் ஹேப்பன். அதனால் அது பியூட்டிஃபுல் ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு they'll forget that. அது வந்து அந்த பியூட்டி வந்து இதுக்கு வாட் இஸ் இட் டூயிங்னு பார்க்காம. உங்களோட ஸ்டோரி டெல்லிங் ரிதம் அண்ட் எடிட்டிங் அது ரெண்டும் எப்படி வளர்ந்துருக்கு? நீங்கள் எப்படி ஒன் அஃபெக்ட்ஸ் தி அதர் இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? எடிட்டிங் நான் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிளியராக புரியுது. எடிட்டிங் வந்து ரைட்டிங்கோட எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ ஸ்கிரிப்ட் எழுதும்போது we do drafts. First draft பண்ணுறோம், செகண்ட் draft பண்ணுறோம், தேர்ட் draft பண்ணுறோம் till you get, then you shoot and then you write it again on the editing table. அதில் வந்து திருப்பியும் ஃப்ளோ ஸ்க்ரீன் ப்ளே என்ன பண்ணுறோம், ஒரு காட்சியிலேருந்து இன்னொரு காட்சி ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்கணும். அதே சமயம் கதையை வந்து எங்கே போகணுமோ அங்கே கோர்வையாக கொண்டு போய் சேர்க்கணும். அதே தான் எடிட்டிங்லேயும் அந்த இங்கே ஷூட்டிங்கில் என்னெல்லாம் தேவைப்படுதோ, கதைக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் இங்கேயும் இருக்குது. வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கேமரா மூமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் எவ்வளோ வைடாக இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே இம்பார்ட்டன்ஸ் இங்கே எடிட்டிங்கில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வந்து எடிட்டிங்கில் வந்து வெரி ஈஸி டு லூஸ் இட். அந்த அவங்க கொடுக்குற ஆர்டிஸ்ட் கொடுக்குற பாஸை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிதம் மாறிடும். அந்த ஆர்டிஸ்ட் சரியாக ஆக்ட் பண்ணாத மாதிரி வரும். அவங்க பண்ண 2-3 டேக்கில் எது பெஸ்ட்டோ அதெல்லாம் சேர்த்து போட வேண்டியிருக்கும். ஸோ அதனால எக்ஸ்டென்ஷன் தான் எடிட்டிங் வந்து ஃபில்ம் மேக்கரோட அனதர் எக்ஸ்டென்ஷன். அது இப்போ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுலேருந்து இட் இஸ் பிகம் மோர் டைரக்டர் ஃப்ரெண்ட்லி. இப்போ வந்து நமக்கு ஈஸி இந்த இப்படி பண்ணி பார்க்கலாம், அப்படி பண்ணி முன்னெல்லாம் ஃபிலிமில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொரு சேஞ்ச் காஸ்ட் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சேஞ்சும் வந்து வில் பி அன் எலாபரேட் எக்ஸசைஸ். ஏன்னா 2 ஷார்ட் இப்படி கட் பண்ணி எல்லாம் சேர்த்து ஒட்டிடும். அது எடிட்டிங் ப்ராசஸ் சொல்றீங்க. ஆமாம், ஃபிசிக்கலி இட் இஸ். நவ் ஐ கேன் ட்ரை திஸ் within no time I can do the other one, then another one, and see which feels right. ஆமா, it's faster and also it gives you director a freedom to try and choose. And in ஒரு நமக்கு இருக்கிற டயத்தில் we can take time and decide which way to go. Yeah. Would you ever shoot ஒரு ஃபில்மை black and whiteல திரும்பி? Of course, I would love to. Black and white is somebody we all, in fact Thug Lifeல ஒரு பார்ட் வந்து black and whiteல இருக்கா. இதுக்கு முன்னாடி நாயகன்லேயும் ஒரு பார்ட் black and whiteல பண்ணியிருக்கேன். Black and white is a beautiful format. பட் அது டெலிபரேட்டாக black and whiteல பண்ணுறது வந்து ஏதாவது ஒரு காஸ் வேணும், ஏதாவது ஒரு ரீசன் வேணும், ஏதாவது ஒரு எலிமெண்ட் வேணும், ஒரு ஸ்டைல் எலிமெண்ட்டாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஒரு நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ண ஆசைப்படுறேங்கிறதுக்காக மட்டும் பண்ண முடியாது. அது வந்து அது கதைக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ திரும்பி அகைன் நம்மளோட அந்த கோர் இதுக்கு தான் நம்ம திரும்பி வரோம். கதைக்கு அது யூஸ்ஃபுல்லாக, அந்த நரேஷனுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கிரியேஷன் அண்ட் யோர் செல்ஃப் அவங்க கேட்குறாங்க, எந்த ஃபில்மு நீங்கள் வந்து யூ திங்க் நான் டைரக்ஷன் பண்ணும்போது இது ஒரு மிஸ்டேக், ஆனால் இந்த மிஸ்டேக் தான் எனக்கு நிறையா கற்றுக் கொடுச்சு அப்படின்னு நீங்கள் எதை ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சுருக்கீங்க? சில படமே வா பேர் சொல்லக்கூடாது, சரி வேண்டாம். சில படம் வந்து கற்றுக்கிறேன். இது பண்ணும்போது இந்த மாதிரி படம் பண்ண நான் வரல. நான் முதல்ல இனிஷியலாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க நினைப்பாங்க உனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது நீ எடுத்துக்கொடு. ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு பேட்டில் நடந்துகிட்டே இருக்கும் முதல்ல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹிட்டு வந்தால் தான் அவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களை எடுக்க. அப்போ சொல்லுவாங்க நீங்கள் எது எடுத்தாலும் ஓகே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் எடுக்கணும்னு. ஸோ அப்படி மாறிடும், ஃபுல் ஃப்ளிப் ஆகிடும். ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸில் வந்து நிறையா அந்த மாதிரி பண்ண வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் வரல. மேபி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், மேபி அது நல்லா ஓடலாம், இருந்தாலும் அது இல்லை. நான் வந்தது அதுக்கு இல்லை, எனக்கு பிடிச்சது அது இல்லை, நான் வந்து காதலிச்சது அது இல்லை. ஸோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்கும். எவ்ரி மிஸ்டேக் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு படம் பண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் தெரியும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு. நோ யூ சென்ஸ் இட். நோ சில சமயம் என்னென்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்குன்னு தெரியும், ஆனால் நம்ம ஆழ் மனசுக்குள்ளே இருக்கும், இது நம்ம ஒத்துக்கவே மாட்டோம், நமக்குள்ளேயே ஒத்துக்க மாட்டோம்.
பட் ஆனால் வெளியே யாராவது சொல்லும்போது தெரியும் Obviously தெரியும், எனக்கு இல்ல? எப்பவே அப்பவே தெரியும். ஸோ அது மாதிரி வி லேர்ன் எவ்ரி திங் ஃப்ரம் எவ்ரி மிஸ்டேக் யூ லேர்ன். நீங்கள் வந்து ஒரு லைன் இப்போ சொன்னீங்க, நான் சினிமாக்கு வந்தது அதுக்கு இல்லை அப்படின்னு. எதுக்கு வந்தீங்க சினிமாக்கு? இப்படி கேட்கலாமா? இல்ல எதுக்கு வந்த சினிமா? நான் தான் அப்படிலாம் சொதப்பி கேட்டு பம்பில் மாட்ட மாட்டேன். பட் தேர் சம்திங் தட் ட்ரோவ் யூ இல்லை? இல்லை, ஐ திங்க் ஐ லைக் சர்டன் சினிமா, சர்டன் டைரக்டர்ஸ். ஐ லைக் பால்சந்தர், ஐ லைக் அந்த மாதிரி நிறைய பேர் பிடிச்சது. அவங்கள மாதிரி அது அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன பிடிச்சுன்னா அவங்கள மாதிரியே பண்ணணுங்கிறது இல்லை. பட் அதில் ஒரு இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுது, ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுது, ஒரு ரியாலிட்டி தெரிஞ்சுது, பர்ஃபார்மன்ஸஸ் தெரிஞ்சுது. ஸோ அதை நோக்கி தான் போக ஆசைப்பட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்ட் சினிமா எக்ஸ்போஷரும் வருது. ஸோ அதெல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட் எங்கேயோ இருக்குன்னு தோணும். ஸோ அதை நோக்கி போகணும் ஒரு ஆசை. இன்னும் அது அங்கே போய் சேரல, ஃபாரவே. பட் இருந்தாலும் அது தட் டிரைவ்ஸ் யூ. யா அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த விம்பிள்டன் ட்ரீம்ஸ் எல்லாம் வெண்ட் அவே இல்லை பிகாஸ் ஆஃப் திஸ் பேஷன். என்ன பண்ணுறது, ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். பெரிய சாக்ரிஃபைஸில் எங்களுக்கு அந்த விம்பிள்டன் ட்ரீம்ஸை பற்றி சொல்லுங்க. ஆனால் நான் சினிமா மட்டும் என்னை இப்படி இழுக்கலைன்னா விம்பிள்டன் சாம்பியனாக இருந்தேன். டென்னிஸை கரியராக வச்சுட்டு. ஆமாம், அந்த கோச்சிங் என்னாச்சு உங்களுக்கு? ஒரு டென்னிஸ் கோச்சிங்லாம் போச்சு இல்லை? And what about the next birth? What about the architect dream then? ஆர்கிடெக்ட் ட்ரீம் இன்னும் இருக்குது. அதான் நீங்கள் செட்டில் காமிக்கிறீங்க. அங்கங்கே எல்லாம் அங்கங்கே வெளில வரும். அண்ட் இட் வாஸ் ஸோ லவ்லி பிகாஸ் when I was talking அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளே, அதாவது உங்களுக்குள்ளே இந்த க்ரியேட்டிவ் அந்த ஒரு ஃபாண்ட் இருக்குது அப்படிங்கிறது கூட ஸ்கூலில் இல்லை, நீங்கள் வந்து இன் யோர் ஜம்னலால் பஜாஜ் அங்கே தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளே நீங்கள் பண்ணீங்களாமே. இஸ் தட் ட்ரூ? ஃபர்ஸ்ட் ப்ளே நான் பண்ணல. அது ஃபர்ஸ்ட் ப்ளேயில் இல்லையா? இல்லை அது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ப்ளே. அந்த நெக்ஸ்ட் டைம் ஐ சிங் ஃபார் யூனோ அப்சர்வ் ட்ராமான்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அதில் ஒரு அந்தனி ஷாஃபர்ஸ் நினைக்கிறேன், இல்லை ஐ ஃபர்கெட் தி நேம், சாரி, பீட்டர் ஷாஃபர்ஸ். அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ப்ளே ரைட்டர். ஓகே, அதை வந்து ப்ளேயாக போட்டோம் நாங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், கிரத் பட்டேல்னு, அவர் தான் டைரக்டர். அவர் வந்து ஐஐடியில் வந்தவர். ஐஐடியில் 5 வருஷமாக வந்து ப்ளே போட்டு அவருக்கு பழக்கம். இது ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளே. என் வேலை வந்து ரிஹர்சல்லாம் உட்காந்துக்கிறது அண்ட் லைட்டிங் வாஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் போய் மேலே அந்த ப்ளே நடக்கும்போது மேலே லைட்டிங் ரூமில் உட்காந்து, அந்த ஆளுக்கு வந்து மராத்தி ஆள், இங்கிலீஷ் புரியாது, எனக்கு ஹிந்தி புரியாது. அப்போலேருந்து அதில் அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் நான். லைட் இல்லை, இப்படி திருப்பி இல்லை, இன்னும் ஸோ அப்படி தான் வந்தேன். And all your friends from Jamnalal are all CEOs and CFOs, இல்லை? ஆமாம். அண்ட் அவங்க ரீசெண்டாக தட் வாஸ் அ வெரி ஸ்வீட் ஜெஸ்டரில் பொன்னியின் செல்வனை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணி ஒரு தீம் இது பண்ணாங்களாமே. டெல் அஸ் அபவுட் இட். ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு. அவங்க டெய்லி வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இதுலேயும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சினிமா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங். நம்ம கூட படித்த பையன் மொத்தம் அங்கே போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே கைண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபன். இட் வாஸ் லைக் அ gathering and therefore but it's so nice because I think in conversations invariably வந்து I have faced it and I'm sure நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. பிட்ஸில் போய் படிச்சுட்டு நடிக்க வந்துட்டியே நீ அப்படி, அந்த மாதிரி நீங்கள் ஜம்னலால் பஜாஜில் படிச்சுட்டு சினிமாவுக்கு வந்துட்டீங்களே, அது கேட்டிருக்காங்களா உங்களை? எங்கள் வீட்லேயே கேட்டாங்களா? ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு மூவ் பண்ணுறேன்னு யோசிக்கும் போது மூவ் கூட பண்ணல, வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு இது ட்ரை பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஏன்டா இது கேட்டாங்க. பட் அப்ஜெக்ட் பண்ணல, வில்லிங் டு லெட் மீ ட்ரை. ஸோ அது அந்த கேள்வியே இருக்கும். பட் தென் இட் இஸ் அ டிசிஷன் தட் வாஸ் meant to be, இல்லை? What to do. இப்போ வந்து உங்களுக்கு மைல்ஸ்டோன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு வந்து இந்த மாதிரி மைல்ஸ்டோன் நான் அச்சீவ் பண்ணணுன்னு உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கா இன் யோர் ஃபில்ம் கரியர்? First I want to shift to kilometers so that you don't have milestones which too far away. And it is not that இது வந்து ஒரு endless gap இருக்கு. Every time you see a new film, the new talent that is bursting. The standard of film, the way film is growing, film is executed,
it is all changing so much. So everything that you knew that is, you know, பாதிக்கிற ஒரு படைப்பு பார்க்கும்போது எல்லாம் வந்து தோணும் இந்த மாதிரி இந்த இதை தாண்டி இதுதான் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி பண்ணோங்கிறது இல்லை, இதுதான் ஸ்டாண்டர்ட், எல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு இன்னும் மேலே போகிறாங்க. ஸோ நம்ம இதுக்குள்ளே சந்தோஷப்படக்கூடாது, ஆஹா அப்படின்னு நினைக்க முடியாது, இன்னும் புஷ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் நிறையா வேர்ல்ட் சினிமா பார்க்குறீங்க இல்லையா? ஸோ சமீபத்தில் என்ன உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண மூவி? இப்படி திடீர்னு கேட்டால் பிளாங்க் அவுட் ஆகிடும்ல. ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று. ஆமாம். ஓகே. அண்ட் தென் நீங்கள் இன் தக் லைஃப் ஷூட்டிங் நீங்களும் கமல் சாரும் உட்காந்து சாப்பிடும்போது நீங்கள் தக் லைஃப் பற்றி பேசுவீங்களா இல்லை ஜஸ்ட் ஃபில்ம் மேக்கிங்கை பற்றி பேசுவீங்களா? தக் லைஃப் பற்றி பேசுறதுக்கு ஜாஸ்தி இருக்காது. இருந்ததுன்னா அது வந்து சீனை பற்றி இருக்கும், அது வந்து பண்ணி அது சீக்கிரம் முடிஞ்சிடும். மற்றபடி நான் முக்கால்வாசி டைம் யாரையும் சாப்பிட விட மாட்டேன், ஷூட்டிங்கில் இருப்பேன். பட் ஆனால் கமல் சார் அதனால வந்து அவருக்கு மரியாதை, அவருக்கு டைம் கொடுத்து அது வந்து. ஸோ அப்போ வந்து மை ஜாப் இஸ் த ஆஃப்டர்நூன் ஷூட். அவர் கேன் கம் பேக் ஆக்ட், அவருக்கு வந்து அது ரொம்ப கை வந்த கலை, அவர் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவார். நான் கஷ்டப்பட்டு டைரக்ட் பண்ணோம். ஸோ அதனால மை கான்சன்ட்ரேஷன் வில் பி டோட்டலி ஆன் திஸ். ரைட். ஸோ அதனால் இட் இஸ் நாட் தட் அங்கே உட்காந்து யுவர் ஃபோக்கஸ் நெவர் சேஞ்சஸ், அதாவது எனக்கு அடுத்தது என்ன பண்ணுன்றதுல தான் இருக்குமே தவிர இருக்கும் இல்லை. யூ கேன் கொஞ்சம் ஸ்டாண்ட் அண்ட் சேட். ஐ மீன் இது அவர் வந்து அவர் அன்பிலீவபிள். எவ்ரிடே ஒரு படம் பார்த்துருப்பார், எவ்ரிடே புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லுவார். அது பார்த்து நேற்றுக்கு இது பார்த்துருக்கீங்களா, கேள்வியப்பட்டதில்ல, எங்கே பார்க்குறது. ஸோ அதனால அந்த சின்ன சின்ன ப்ராசஸில் அவர் கூட இதெல்லாம் தெரியும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் வித் திஸ். என்னைக்காவது நீங்கள் வந்து ஒரு படத்தை பற்றி யோசிச்சு ஒரு ஸ்டோரி லைன் யோசிச்சுட்டு இல்லை இதுக்கு இப்போ வேண்டாம், ஆடியன்ஸ் ரெடி இல்லை, பயமாக இருக்குது, வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஷெல்ஃப் பண்ணியிருக்கீங்களா? மேலே போய் பார்த்தா ஒரு 20-25 ஸ்டோரிஸ் அப்படியே இருக்கும். அது ஆடியன்ஸ்னாலன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், அது எனக்கு சரியாக வரல. நான் சில சமயம் ஒரு ஐடியா வரும், அது ஓரளவுக்கு டெவலப் ஆகும், அங்கே போய் நின்றுடும். சில சமயம் 90% வந்துடும், அதுக்கப்புறம் ஃபினிஷ் வராது, அதனால நின்றுடும். ஸோ வேரியஸ் ரீசன்னால வந்து திங்ஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட், யூ ஹேவ் டு மூவ் ஆன், இல்லைங்களா? அந்த மாதிரி தான். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு இப்போ நான் பண்ணுறது வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா. இது வந்து பேசுகிற மொழி அவங்களுக்கும் புரியணும் இல்லையா? நம்ம சும்மா நான் புட்சாலின்னு காட்டுக்கிறதுக்காக படம் போயிடும். அதனால வந்து சொல்ல வந்தது வந்து அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்களா இந்த கருத்தை, இந்த இஷ்யூவை, இந்த இதுவாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. தட் ஒன்ஸ் ஐ நோ எனக்கு இருக்கிற அதே கவலை அவனுக்கும் இருக்கும், ரிலேட் பண்ண முடியும், அதோட சிம்பத்தைஸ் பண்ண முடியும். இல்லாட்டி இதே ஆங்கர் எனக்குள்ளே இருக்கிற இந்த ஆங்கர் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும்னு தோணுச்சுன்னா தென் யூ கேன் போல்ட்லி கெட் இன் டு இட். ஸோ சில சமயம் அது இல்லைன்னு தோணும், அது இல்லைன்னு தோணும்போது அந்த பக்கம் போகிறது கூட. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் தக் லைஃப் இந்த கொலாபரேஷன் வந்து அப்பாவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி தக் லைஃப்னு சொல்லலை, நீங்கள் 2 பேரும் ஒரு படம் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காரு. பட் அதே தான் நடந்திருக்கும்ல, அந்த ஸ்டோரி வந்து கரெக்ட் டைமுக்கு வந்திருக்காது இல்லை? ஸோ இது வந்து எப்படி இதான் கரெக்ட் டைம்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எப்படி இந்த மாதிரி நிறைய தடவை பேசியிருக்கும்போது அவர் வேறு எதுலையா இருந்திருப்பார், நான் வேறு எதுலையா இருந்திருப்பேன், அந்த மாதிரி. பட் வி மெட் நிறைய தடவை பேசியிருக்கோம், இந்த படம் பண்ணலாமா அந்த படம் பண்ணலாமா பேசியிருக்கோம். பட் இந்த தடவை வந்து நான் முடிச்சு அப்போ தான் முடிச்சிருந்தேன், அப்போ கேட்டார். ஸோ I was always ready. Yeah. So it happened. Yeah. And the Thug Life அப்படின்ற பேர் வந்து அவர் சஜஸ்ட் பண்ணாரா? எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எங்கே பார்த்தாரா? பாக்கெட்டில் ஒழிச்சு வச்சுருந்தாரு, திடீர்னு எடுத்து விட்டார். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரஹ்மான் சார் சாப்டர்ஸ் அதை பற்றி கேட்குறாங்க. உங்களோட ரஹ்மான் சாரோட அந்த ஃபர்ஸ்ட் டியூன் ஃபார் ரோஜா அதை வந்து நீங்கள் கேட்ட உடனே உங்களோட இன்ஸ்டிங்க்டிவ் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? மயக்கம். அன்பிலீவபிள். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ ஃபுல்லி ப்ரொடியூஸ்ட் பீஸ். பல்லவி மட்டும்தான் பண்ணியிருந்தார். பட் அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபைனல் ரெக்கார்டிங் மாதிரி இருந்தது. ஒரு நாதஸ்வரம் அதை வந்து சாம்பிள் பண்ணி அதை ப்ளே பண்ணி ஃபுல்
It had everything laid out. So it was so beautiful that it was mesmerizing. நான் என்ன பண்ண வேண்டியிருந்ததுன்னா அந்த அழகெல்லாம் வெளியே எடுத்து இந்த டியூன் மட்டும் எனக்கு பிடிக்குதான்னு 4 தடவை கேட்டதான் இதெல்லாம் மைனஸ். ஏன்னா இது கேட்டால் மயங்கிடுவோம். அதெல்லாம் கழித்து அதை மட்டும் பார்க்க வேண்டியிருந்தது. அது கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. இந்த இதெல்லாம் நகாஸ் எல்லாம் விட்டுட்டு டியூனை பார்க்க வேணும். அது வந்து ஏற்கனவே நீங்கள் ஆக்டர்ஸில் பண்ணுறீங்க, இப்போ அதை மியூசிக்லேயும் பண்ண வேண்டியிருச்சு இல்லையா? அண்ட் த இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் நீங்களும் ரஹ்மான் சாரும் போத் ஃபியூ நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டீங்க. அண்ட் தென் த கம்யூனிகேஷன் அவ்வளோ பியோர் அண்ட் கனெக்டடாக இருக்குது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? காமனாக உங்களை என்ன பைண்ட் பண்ணுது? ஜாஸ்தி பேச மாட்டோன்னு உட்காந்து என்ன பண்ணுவோம், பேசதான் பேசுவோம். இல்லை மென் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து மற்றவங்களுக்கு. ஓஹோ, ஸோ வி ஹேவ் நாட் பின் சேயிங் இட்டா? இல்லை, பட் தெர் இஸ் ஒரு கம்யூனிகேஷன் இல்லைன்னு முடியாது. ஏதாவது ஒன்றில் இருந்தால் ஒன்று ஆரம்பிக்கும், வந்து எது பார்த்தது இருக்கும், கேட்டது இருக்கும், இந்த மாதிரி இருக்கலாம், வந்து அந்த மாதிரி யூ டாக் ஆஃப் எவ்ரி திங் தட் இஸ் அரவுண்ட் யூ. பட் மோஸ்ட்லி ரிகார்டிங் ஒர்க், மோஸ்ட்லி ரிகார்டிங் இது என்ன பண்ண முடியும், இது வந்து அது வேண்டாம், இது இப்படி போகும். ரைட் ரைட். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஒரு ட்ராக் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கா, ஆனால் அது வந்து மேஜிக்கலாக ஒர்க் ஆகிருக்கா உங்களுக்கு? கம்ப்ளீட்டாக இது மியூசிக் ட்ராக் சொல்கிறேன். மியூசிக் ட்ராக் போஸ்ட் ப்ரொடக்ட், அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய மியூசிக் ட்ராக் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து இதில் ஏற்கனவே சாங்க்கு இடம் இல்லாத படம். ஏன்னா இது ஒரு தக்கோட கதை. இதில் ரொம்ப குறைச்சல் தான் உள்ளே வர முடியும். சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்சது வந்து படத்துக்குள்ளே வராது. அது பட் ஆனால் அது கற்றுக்கணும். இது இதில் ஃபிட்டால வெளியே ஆல்பத்தில் இருக்கும், பட் ஆனால் படத்தில் இருக்காது. படத்தில் தீம் மியூசிக்காக வரும். அந்த மாதிரி இதில் நிறையா இருக்குது. அதை தாண்டி படம் போஸ்ட் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கும்போது அதில் ஒரு பிட் சாங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவார். எப்போதுமே பண்ணியிருக்கார் வந்து. அண்ட் அது வந்து ரியலி வில் பிகம் ஹைலைட். அது ராஜா சார் பண்ணுவார். ஸோ அவங்க த மேக் இட் கரெக்ட், தே நோ வாட் டு ஆட். அது வந்து இந்த ஸ்டேஜில் இது கரெக்டாக இருந்த மாதிரி தோணும். அது அந்த ஸ்டேஜ் வந்தப்பறம் இது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் தூக்கி காமிக்கும். நீங்கள் வந்து சீன் எழுதும்போதே உங்களுக்கு மியூசிக் உங்களுக்கு காதில் வருமா? நானும் கேட்டு பார்க்குறேன், ஒன்றும் வர மாட்டேங்குது. கேட்குறாங்க, do you hear music while writing a scene அப்படின்னு. I hear somebody else's music. சில சமயம் எழுதும்போது it is very good to have a music on. It just gets your mood, and it background life it is there, then it makes it. எக்ஸாமுக்கு படிக்கும்போது மியூசிக் போட்டுக்கிற மாதிரி அப்படி பண்ணுவீங்களா? இல்லை, நான் பண்ண மாட்டேன், மற்றவங்களா நாங்கள் படித்தா தானே. ஸோ நீங்கள் ரஹ்மான் சார் கிட்ட இவ்வளோ தடவை நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த கொலாபரேஷனில் தெர் இஸ் அ மேஜிக். அதை வந்து ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ரிப்பீட் கொலாபரேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போ வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் பண்ண முடியுது? ஒருத்தர் பிளாங்க் ஸ்லேட்டாக அதாவது ஆரம்பத்தில் ஒருத்தர் பிளாங்க் ஸ்லேட்டாக இருக்கணும், இல்லாட்டி ஓப்பனாக இருக்கணும், அப்போ தான் அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சினர்ஜி இருந்தால் திரும்பி ரிப்பீட் கொலாபரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் கொலாபரேஷன்ஸ்? நான் ஆக்சுவலாக இப்போ தான் ஜாஸ்தி யோசித்தேன். இதில் ஃபிலிம்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேமராமேன் கூட ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு இன்டென்ஸ் ஒர்க். ஒரு 75 days ஷூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 75 daysக்கு 2 பேரும் ஒரு பேட்டில் ஃபீல்டில் போகிற மாதிரி. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், பண கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், ஆர்டிஸ்ட் டேட் இருக்கும். இதுக்கு நடுவில் முட்டி மோதி கொண்டு வரணும் அதை. ஸோ அது வந்து ஒரு இன்டென்ஸ் பேட்டில். அந்த மாதிரி வந்து அது 3, 4, 5 ஃபிலிம்ஸ் சேர்ந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் நீட் ஸ்பேஸ், இட் நீட் டு லேர்ன். இல்லாட்டி நாங்களே திருப்பி அதே பண்ணிட்டு போகிறோமோன்னு பயம் வந்துடும். ஸோ அதனால பிரிஞ்சு அவர் வேறு இடத்துல பண்ணி, நான் வேறு இடத்துல பண்ணி, அப்புறம் திருப்பி சேர்ந்தால் திருப்பி அந்த இது ஜேர்னி வரும். வேறஸ் ஃபார் சம்திங் லைக் மியூசிக் ஆர் எடிட்டிங் வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இல்லை எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற இந்த இதில் ஒரு ப்ரெஷர் கிடையாது, டைம் பவுண்ட் கிடையாது. இதில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தால் போதும். இதை சேர்ந்து சண்டை போடுவானா, நான் ஒன்று சொல்ல நீங்கள் அதை தாண்டி எங்கேயோ போக, நான் வந்து கரெக்டுன்னு சொல்ல அது கூட போகுது. இவ்வளோ தான். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சிங்க் இருந்துன்னா போதும். அண்ட் ஒரு டிசைர் வந்து வேறு மாதிரி இருக்கணும். வந்து இன்னும் ஏதாவது பண்ணலாம், இதுக்குன்னு ஒரு தேடல் ஆசைப்பட்டார். ரஹ்மான் கிட்ட அது இன்னும் இருக்குது. இவ்வளோ வருஷம் நம்ம ஓகே சொன்னால் கூட அவர் அதை தாண்டி ஒன்று தேடுவார். ஸோ அந்த ஒரு தேடல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸி. ஐ திங்க்
லக்கி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இந்த ஃபிலிம் வரைக்கும் ஐம் லக்கி. அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்பொழுது அண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து காம்ப்ளாசன்சியை கொண்டு வராமல் ஒரு க்ரோத் மைண்ட் செட்லேயே இருக்கிறது, அதுதான் பியூட்டி இல்லையா? அது ஐ திங்க் த கிரெடிட் கோஸ் டு ரெமான் அண்ட் இளையராஜா ரெண்டு பேருக்கும். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த ஃபில்மை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் தான் ரிவீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் கமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இன் தக் லைஃப், அதில் வந்து என்ன ஆடியன்ஸை ரொம்ப வியக்க வைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸே வியக்க வைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நத்திங்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா நாங்கள்? அப்படி இல்லை, ரொம்ப டெலிபரேட்டாக எதுவும் இருக்கக்கூடாது. இல்லை, கேரக்டரோடு ஒத்தி போகணும். அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதுக்குள்ளே வந்துடுறாரு. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஜெனுவினாக, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக கொண்டு வந்துடுறாரு. இல்லை, அண்ட் when I saw the promo, நான் பார்க்கும்போது ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு. ஈவன் தோ திஸ் இஸ் சம்மன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் he is able to make you forget that இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்றது மறந்துட்டு அந்த கேரக்டர் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து உங்களோட இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஃபில்ம் மேக்கிங்கில் இப்போ ஈச் வேர்ட்டிக்கலில் நம்மளுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டாங்க, அவங்க அந்தந்த வேர்ட்டிக்கலை பார்த்துக்கிறாங்க அப்படின்றீங்க. சப்போஸ் நான் இட்ஸ் ஜஸ்ட் அ விம்சிக்கல் கொஸ்டின், உங்களுக்கு வந்து அவங்களோட ரோல் ஸ்வாப் பண்ண முடியும் அப்படி இருந்தால் எந்த டிபார்ட்மெண்ட்டோட நீங்கள் ரோல் ஸ்வாப்பே பண்ண மாட்டீங்க? எந்த டிபார்ட்மெண்ட்டோடையும் ஸ்வாப் பண்ண, எந்த கெட்டியை பிடிச்சி இதில் நான் நகர்றதா இல்லை. அண்ட் தென் விச் இஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இன் தக் லைஃப்? எல்லாம் ஐ திங்க் அவங்க ஈச் ஒன்னை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என்னெல்லாம் ட்ரபிள் இருந்ததுன்னு. பட் ஐ திங்க் ஆல் ஆஃப் தெம் have the desire to do more. So அதனால தான் the top technicians are just brilliant. You know, they add more. They're not டைரக்டரை ப்ளீஸ் பண்ணுங்கிறது இல்லை. அதை தாண்டி இன்னும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதையும் தேடி போகிறாங்க. ஆனால் அதே சமயத்தை இந்த படத்துக்குள்ளே இருக்கணும், அது தாண்டி அது மட்டும் தனியாக அது யாருக்குமே அது இல்லை. எல்லாருக்குமே கதை சொல்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். இந்த படத்தினால நீங்கள் ஒரு மெசேஜை இக்னைட் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்களா? மெசேஜா? ஆமாம், ஏன்னா இட்ஸ் சேயிங் வாட் மெசேஜ் ஆர் யூ ட்ரைங் டு இக்னைட்னு கேட்குறாங்க. நான் அதில் வச்சு கொஞ்சம் பற்ற வைக்கலான்னு பார்த்தேன், என்னோட ஸ்கிரிப்டையே பற்ற வைக்கலான்னு பார்த்தேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சீன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்னு இன் தக் லைஃப் ஒரு மாதிரி சிச்சுவேஷன் இஸ் ஸோ டஃப், ஐ டோன்ட் நோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அண்ட் எந்த வச்சு நீங்கள் அதை சால்வ் பண்ணீங்க? நிறைய இடத்துல தோணும் இது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண, ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, டைம் இருக்குது, இது இருக்குது, பெரிய க்ரௌடு இருக்கலாம், இன்னும் ஸோ ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து பார்ட் ஆஃப் த ஜாப் இல்லைங்களா? ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து சில சமயம் ஃபாஸ்ட்டாக ஓட வேண்டியிருக்கும், சில சமயம் எல்லாரையும் விரட்ட வேண்டியிருக்கும், சில சமயம் மற்றவங்களாம் விட்டுட்டு நம்ம மட்டும் ஓட வேண்டியிருக்கும். ஆமாம், ஒரு சின்ன குழுவாக வந்து அது பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஐ திங்க் ப்ராப்ளம் இல்லாமல் பண்ண முடியாது. இதில் வந்து வெரி டைனமிக், இதில் வந்து நிறைய சேஞ்சஸ், தட்ஸ் வாட் ஐம் சேயிங், எனிதிங் கேன் சேஞ்ச், இஸ் வெரி டைனமிக். ஸோ அதனால யூ ஷுட் பி ரெடி. இதில் வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ மஸ்ட். ஐ ஹேவ் ஒன் ரேபிட் ஃபயரில் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன் நான். அது வேறு இருக்கா? அது வேறு இருக்கு. ஆமாம், இப்போ வந்து இப்போ நான் ஆஸ் அன் ஆடியன்ஸ் தக் லைஃப்பை பார்க்க போகும்போது எனக்கு நீங்கள் கிளாப் பண்ணுங்க, விசில் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, நான் கிளாப்பிங் அண்ட் விசிலிங் நான் அதை பண்ணிடுவேன். பட் நான் எப்படி போகணும்? என் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் போ, இல்லை க்ளீன் ஸ்லேட் நீ மைண்டோட போ, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொன்னாலும் நீங்கள் போகிறது போக தான் போகிறீங்க. சொல்லுங்களேன், நாங்கள் ஏதாவது கேட்குறோமான்னு பார்க்குறோம். கேட்குற சான்ஸே இல்லை. ஐ திங்க் பீப்புள், ஐ எம் அன் ஆடியன்ஸ். ஓகே, வென் ஐ கோ டு அ ஃபிலிம், என்னை வந்து அதெல்லாம் கீழே விட்டுட்டு போ, வீட்லேயே வச்சுப்போ அப்படின்னு சொன்னால் நான் கேட்க மாட்டேன். ஸோ ஆடியன்ஸுக்கு ஒரு ரைட் இருக்குது, அவங்க என்ன வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகலாம். பட் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து இந்த கதைக்குள்ளே இழுக்க வேண்டியது எங்கள் வேலை. ரைட், அதை முடிஞ்ச வரைக்கும் இன்னும் உழைச்சி செஞ்சுருக்கோம். எனக்கு வந்து இப்போ ஐ ஜஸ்ட் ஹேவ் 4 கொஸ்டின் தான் இருக்குது. அதை வந்து குயிக்காக கேட்க போகிறேன், நீங்கள் குயிக்காக ஆன்சர் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி யங் ஃபில்ம்மேக்கர்ஸுக்கு வாட் இஸ் அ மெசேஜ் யூட் லைக் டு கிவ்? பிகாஸ் எவ்ரி ஒன் லுக்ஸ் அப் டு யூ as ஃபார் இன்ஸ்பிரேஷன் as they do to many others in the industry. பட் ஃப்ரம் யூ, நீங்கள் உங்களை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? What can I say? Nothing there to say. You know, I think if
a young filmmaker doesn't need a message. A young filmmaker, it depends on அவனுக்கு இருக்கிற அந்த ஆர்வம், அந்த பேஷன், அவன் எதை சொல்லணும்னு ஆசைப்படுறானோ அதை தேடி போக வேண்டியது, அவ்வளோதான். இது வந்து ஒன்லி திங் ஐ வில் சே இஸ், எடுத்தோடனே எல்லாம் சரியாக வந்துடும்னு நினைக்கக்கூடாது. சில சமயம் கஷ்டப்படும், சில பேருக்கு வந்து எடுத்த உடனே எல்லாம் வந்துடலாம். ஸோ எது எப்போ எந்த நேரத்தில் எந்த கதவு திறக்கும்னு தெரியாது. ஸோ வந்து நமக்கு டிசைர் இருந்ததுன்னா நம்ம நாக் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓப்பன் பண்ண பார்த்துட்டே இருக்கணும். கை விடுறது வேணாம், இது அவ்வளோதான்னு விடுறது ரொம்ப ஈஸி. அதை விடாமல் அது நோக்கி போனால் டெஃபினட்டாக ஐ திங்க் தெர் இஸ் அ ஹோப். ஆமாம், இல்லை நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், இட் ஆல்சோ ரிமைண்ட் மீ ஆஃப் சம்திங். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒன்றும் சரியாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாம் சரியாக வந்துருச்சுன்னா அடுத்ததும் அப்படியே போகணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லை? தட் இஸ் ஆல்சோ சம்திங். ஸோ அந்த என் மனசுக்குள்ளே இருக்கிற தேடல் தான் எனக்கு அந்த ரெசிலியன்ஸை கொடுக்கும். என்ன வந்தாலும் somehow I'll find the solution இல்லை? ஓகே, ஸோ உங்களோட குவிக் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். உங்களோட ஃபில்ம்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்கூலில் ஒரு கேஸ் ஸ்டடியாக அனுப்பணுன்னா நீங்கள் எந்த ஃபில்மை பிக் பண்ணுவீங்க, ஏன்? நான் வேறு யார் தான் படத்தை அனுப்புவேன், எதுக்கு எந்த போட்டு பிச்சு விடணும். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் ஆஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் இம்ப்ரவைசேஷனை பேஸ் பண்ணியே ஒரு ஃபில்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஆக்டர்ஸை பிக் பண்ணுவீங்க? இல்லை நேம் பண்ண விரும்பலைன்னா என்ன மாதிரி ஆக்டர்ஸ் நீங்கள் பிக் பண்ணுவீங்க? வெரி குட் ஆக்டர்ஸ் இல்லை, லாங்குவேஜ் ஃப்ளேவர் இருக்கணும், தாட் ப்ராசஸ் இருக்கணும், அவங்க வந்து ஒரு ஒரு இன்னும் அவங்க ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்கணும் கிட்டத்தட்ட. ஆக்சுவலாக இருக்க வேணாம், பட் கிட்டத்தட்ட ஒரு கதை சொல்லியாக இருக்கணும். ஓகே, ஃபில்ம் மேக்கிங்ஸில் நிறையா ரூல்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக இந்த ரூலை பிரேக் பண்ணியே ஆகணும், அதுவும் அடிக்கடி பிரேக் பண்ணணும்னு ஏதாவது ரூலை பற்றி நினச்சிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் முதல்ல வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கிராமர் இருக்குது. அந்த கிராமர் வந்து நம்ம கற்றுக்கிட்டு தான் அந்த லாங்குவேஜை வந்து ஒன்ஸ் அந்த கிராமர் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எதை வேணால் உடைக்கலாம். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், கம்யூனிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட்னு தோணும். அதே மாதிரி தான் ஃபிலிமுக்குன்னு ஒரு கிராமர் இருக்குது, அந்த கிராமர் கற்றுக்கிட்ட அப்புறம் உடைக்கிறது ஈஸி. ஓகே, இப்போ ஒரு மாஸ்டர், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. தி ஆர்ட் ஆஃப் மேக்கிங் டிசிஷன்ஸ் வித் லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதில் முதல் லெசன் நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Close your eyes, bake it and then stand by it. அது டிசிஷனை பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணுங்க அதை. ஓகே, ஸோ தட் இஸ் இட் ஃப்ரம் அஸ். தேங்க்யூ வெரி மச். ஐ நோ நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம் அண்ட் பொறுமையாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. நான் முந்தா நேரத்துலேருந்தே நான் பயந்துட்டுருக்கேன் உங்களோட நான் பேசணும், உங்களோட பேசணுன்னு. பட் இட் இஸ் அ வெரி எக்ஸைட்டிங் மூமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா ரொம்ப ஆர்வத்தோட தக் லைஃப்பை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட டீம்லேருந்து விஷ் the entire team of Thug Life all the very best and much love to everybody. Thank you very much. Thank you. Thug Life ரிலீஸ் ஆகுதுன்ற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது அண்ட் ஆல்சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி மணி சரோட இவ்வளோ இன்டெப்த் கான்வர்சேஷன் பேசுகிறதுக்கு அவர் டைம் கொடுத்துருக்கார் அப்படின்ற ஒரு கிராட்டிடியூடும் எங்களுக்கு இருக்குது. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ். This is GT Holidays and Twin Birds presenting JFW Binge Cafe, co-presented by Chandrika Ayurvedic Soap and Finesse Fine Mattresses. GT Holidays Twin Birds presents Binge Cafe. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Twin Birds, wear it, feel it, love it. Co-presented by Chandrika, double Ayurveda win, double benefits. Finesse Fine Mattresses.